ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 எலக்ட்ரிக்கல் பவர் சேவிங் டெக்னிக்ஸ் இன் இண்டஸ்ட்ரி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் மேனேஜர்ஸ், ஹெச்விஏசி டெக்னீஷியன், ஹெச்விஏசி மேனேஜர் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டர்வியூக்கு இது முக்கியமான ஒரு கேள்வியாக தான் இருக்கும் எல்லா இன்டர்வியூலையும். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுவும் இல்லாமல் இந்த காமனாக என்ன நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அது இல்லாமல் அப்படி இல்லைனா கூட இப்போ என்னுடைய பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் போயிட்டு அதில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இதை முக்கியமாக வந்து ஒரு எனர்ஜி பாலிசி கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா மேனேஜ்மெண்ட் கம்பெனியும், அதாவது ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த எனர்ஜி பாலிசி எடுத்துன்னு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அதை தான் எல்லாம் ஃபோக்கஸ். எங்கெல்லாம் பவர் சேவ் பண்ண முடியும், அதாவது பவர் சேவ் பண்ணால் காசு சேவ் பண்ண முடியும். ஸோ காசு சேவிங் தான் எப்போவுமே மேனேஜ்மெண்ட், ஓனர் எல்லாமே அதை தான் விருப்பப்படுவாங்க. ஸோ கிளைண்ட்டும் வந்து இது வந்து ஒரு எஃபிஷியனாக ரன் ஆகுதா சைட்டு அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ISO 50001 சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனர்ஜி பாலிசி எடுத்துன்னு வரணும். எதுக்கு எனர்ஜி பாலிசி? ஃபஸ்ட்டு பாலிசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் டாக்குமெண்ட்னா செட் ஆஃப் ரெகுலேஷன் இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்கும். எதுக்கான ஸ்டெப்ஸ், எனர்ஜி சேவிங்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி சேவிங்க்குன்னு இந்த ஸ்டாண்டர்ட் தான் இந்த ISO 50001. இது வந்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காகவே இது உருவாக்கப்பட்ட 50001 சர்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி பாலிசி எடுத்துன்னு வரணும். எப்படி எஃபிஷியண்டாக எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது அதுக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க. என்ன நம்ம என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, என்ன எய்ம் பண்ணுறோம், அப்ஜெக்டிவ்ஸ், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் அந்த பாலிசிக்கு. அதுக்கப்புறம் டேட்டா ரிவ்யூ பண்ணி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேட்டா என்ன மாதிரி டேட்டா இப்போ கரண்ட்டாக எப்படி ரன் ஆகின்னு இருக்குது அதுக்கான டேட்டாலாம் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி எப்படி டிசிஷன் பண்ணணும், எப்படி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கான டிசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கணும். டிசிஷன் எடுத்துகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரிசல்ட்ஸை மெஷர் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுறோம். திரும்பி மெஷர் பண்ணால் மட்டும் போதாது. சரி, நம்ம சொன்ன டார்கெட் அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணோமா அப்படின்றது ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் திருப்பி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து அதான் இம்ப்ரூவிங் பாலிசி. அடுத்தது அப்கிரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறோம், அப்புறம் திரும்ப செயல்படுத்தும். இது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பாலிசி தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டோம், அப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணியாச்சு, எனர்ஜி பாலிசி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட் பண்ணணும். ஸோ ஆடிட் பண்ணுறது என்னது, ஒன்றும் இல்லைங்க, ரெகுலர் எனர்ஜி ஆடிட் செல்ஃப் இன்ஃபார்ம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு முதல்ல பார்த்துங்களேன். இது வந்து ஃபைண்டிங் அவுட் தி பவர் லாசஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ ஆடிட்னா எனர்ஜி ஆடிட்னாவே எல்லா எக்யூப்மெண்ட்டோட எனர்ஜி கன்சம்ஷனை பார்க்கணும். அது பார்த்துட்டு அந்த எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் அதனுடைய டேட்டா இருக்குது உங்களுக்கு, நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே வந்து எனர்ஜி, எந்த எக்யூப்மெண்ட்டு, எந்த ஏரியா வந்து அதிகமாக வந்து பவர் கன்சியூம் ஆகுது அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் எஃபிஷியண்ட்டாக எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு வரலாம் அந்த பவர் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்காக அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பிஸ்னஸும் இம்பாக்ட் ஆகக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் ஆப்ரேஷன் எந்த பிரச்சனையும் வராமல், அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு வரணும் பவர் சேவிங்காக. ஸோ இதில் எனர்ஜி ஆடிட்டில் என்னென்ன மேக்ஸிமம் பவர் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா எவ்வளோ கன்சியூம் ஆகுது, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அது கம்பேர் பண்ணுவாங்க பில்லோட. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குதா, போன மாதம் இன்க்ரீஸ் ஆகுது, அது ஒரு 1 இயர் டேட்டா இல்லை 5 இயர்ஸ் டேட்டா கூட எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு கம்பேரிசன் பார்த்தாவே அதிகமாக வருதா கம்மியாக வருதா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு லாஸஸ்லாம் வருஷம் ஆக எவ்வளோ லாஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, எக்யூப்மெண்ட் ஓல்டு ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ லாஸஸ் ஒரு எக்யூப்மெண்ட் வைஸ் லாஸஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எதெல்லாம் ஓல்டு எக்யூப்மெண்ட்டோ மாற்ற முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதில் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் பார்த்தாது, புது எக்யூப்மெண்ட் போட்டால் அது பே பேக் பீரியட் எவ்வளோன்னு கேட்பாங்க கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் புதுசாக போகிறீங்கன்னா நீங்கள் போட்ட காசு திரும்ப வருமா, எவ்வளோ நாளில் திரும்பி வரும், அந்த பிறகு எவ்வளோ சேவ் ஆகும், அதுக்கப்புறம் எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும், எவ்வளோ சேவிங் கிடைக்க ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில் ஆடிட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸு அவங்களாம் வந்து அதை வந்து செயல்படுத்தணும் இல்லையா? அந்த செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்து தான் ட்ரைனிங். அவங்களை எஜுகேட் பண்ணி ட்ரைனிங் சொல்லிக் கொடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அப்படியும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க சில பேர். அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், நீங்கள் இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மோட்டிவேட் ஆவாங்க, ஃபர்தராக அவங்களும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கின்னு பண்ணுவாங்க.
மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவல் எனர்ஜி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாங்க கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கும். நம்ம சுற்றுப்புறத்தை ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கு எடுத்துன்னு போயின்னு இருக்குது, பாதிச்சுன்னு இருக்குது. அதனால் இந்த ரினியூவல் எனர்ஜி யூசேஜ் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகினே வருது. அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி இப்படி சொல்லிக்கினே போகலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஐடி பார்க்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு தேவையான லோடு கொடுக்குதா, நமக்கு தேவையான பவர் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% கொடுக்கும். அதனால் நம்ம அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா அட்லீஸ்ட் லைட்டிங் லோடாவது யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் லோடுக்கு அது யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். நிறைய சைட்டில் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய காஸ்ட் சேவிங் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் தான். இதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேக்ட்ரிஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேலஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட் பேலன்ஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க டியூப் லைட்டுக்கு. அதை தூக்கி போட்டு புது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் போடலாம். அப்படி இல்லையா சிஎஃப்எல் போடலாம். சிஎஃப்எல்லும் போய் இருக்குது, அதையும் ஒன்று எனர்ஜி சேவிங் பண்ணணும்னா அதையும் தூக்கி போட்டு எல்இடி லைட்டுக்கு மாறிடலாம். என்ன ஒன்று எல்இடி லைட் மாறும்போது நீங்கள் இலுமினேஷன் செக் பண்ணிக்கணும். அதே லக்ஸ் லெவல் கிடைக்குதா, அதே வெளிச்சம் கிடைக்குதா அப்படின்றது நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான எல்இடி லைட்டை போடணும். கண்டிப்பாக வாட்டேஜ் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ பாருங்களேன், ஒரு 40 வாட்ஸ் 500 லூமென்ஸ் கொடுக்குற இன்காண்டிசன்ட் லேம்பை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அது 7 வாட்ஸ் போதும். அதுக்கு அதே லக்ஸ் லெவல் அதே இலுமினேஷன் கொடுக்கும். ஸோ அப்போ எவ்வளோ சேவிங் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட 33 வாட்ஸ் சேவ் ஆகுது ஒரு லைட்டுக்கு. ஸோ அப்போ எத்தனை லைட்டு நீங்கள் மாற்றினா அதுக்கு அந்த சேவிங் கிடைக்கும். கால்குலேட் பண்ணி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒத்துப்பாங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியாச்சு, எல்இடி லைட் வரைக்கும் போட்டாச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் எங்கெல்லாம் லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துலாம் லைட்டிங் என்ஜின் இருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் கண்டினியூஸாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் கண்டினியூஸாக லைட் எரியும். ஏஹெச் ரூம், எலக்ட்ரிக்கல் ரூம் எங்கெல்லாம் தேவையில்லாத இடத்துலாம் லைட் என்ஜின் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடிங் எடுத்து தான் போவாங்க, இல்லை மெயின்டெனன்ஸ்க்காக போவாங்க. ஸோ அப்போ அதுமாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணும்போது எப்போ ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏரியாலாம் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் மூவ்மெண்ட் சென்சர்ஸ் போட்டணும். அதாவது அல்ட்ரா வயலட் சென்சார்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா பேஸ்டான அந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த லைட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக எரியும், வெளில வந்தோடனே ஒன்றா வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக லாட் ஆஃப் எனர்ஜி வந்து இதில் சேவ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுது, இட் டர்ன்ஸ் ஆன் ஒன்லி வென் இட் சென்சஸ் எனி ஃபிசிக்கல் திங் மூவிங். ஸோ எப்போல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ அப்போ தான் இது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து கண்டுக்கிட்டே இல்லை. இன்னும் நிறைய பேர் இன்னும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஸோ அதை வந்து எவ்வளோ சேவ் ஆகும், எனர்ஜி சேவிங் வந்து பவர் ஃபேக்டர் கரெக்டான பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ சேவ் ஆகுதுன்றது ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரி ஏன்னு எடுத்துங்களா, அது 1 மெகாவாட் யூஸ் பண்ணுறாங்க பவர் யூட்டிலைசேஷன். பிலையும் அதே 1 மெகாவாட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பவர் ஃபேக்டர் வந்து ஏல பார்த்தீங்கன்னா 0.5 தான் இருக்குது, பியில் வந்து 0.8 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பவர் இன்புட் எவ்வளோ தெரியுமா கொடுக்கணும், 2 மெகாவாட் கொடுக்கணும், 2 MVA. ஆனால் இண்டஸ்ட்ரி பிக்கு பார்த்தீங்கன்னா 1.25 கொடுத்தா போதும். ஏன்னா அது 0.8 பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இது பவர் ரெக்கார்டுன்றது என்ன, அது மெகாவாட் டிவைட் பை பவர் ஃபேக்டர் போட்டிங்கன்னாவே வந்துடும். ஸோ பவர் ஃபேக்டர் நீங்கள் அதிகமாக கரெக்டாக மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ 0.99 வரைக்கும் நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சேவிங் அதில் வந்து எந்த லாஸஸும் இருக்காது. அதான் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பவரை அப்படின்றது அது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரி சப்போஸ் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது, நிறைய இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் பேங்க்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ ஏபிஎஃப்சி பேனல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் எப்படிலாம் நீங்கள் வந்து பவர் சேவ் பண்ண முடியும், அப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பவரை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆப்ரேஷன் வந்து ஹை லோட் ஃபேக்டர் வர மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது நீங்கள் லோட் ஃபேக்டராக என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து லோட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லோடும் ஒரே லோடில் தான் பீக் டைமில் ஓட்டக்கூடாது, ஏன்னா மேக்ஸிமம் டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது தேவையா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக அந்த பீக் டைமில் தான் ஓட்டணுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து லோடை வந்து ஆஃப் பீக் டைமில் ஷிஃப்ட் பண்ணலாம் இப்போ முடிஞ்சால். ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அது குறைச்சிக்கணும். எப்படின்னா டிமாண்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் லோடு யூஸ் வரும்போது மேக்ஸிமம் டிமாண்டுக்கு வந்து அதிகமாக தேவையில்லாத காஸ்ட் அதிகமாகிடும். மேக்ஸிமம் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ஸோ அதுக்காக டிமாண்ட் கண்ட்ரோல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறாங்க. டிமாண்ட் கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் வந்து சில லோடை மட்டும் நீங்கள் அந்த டிமாண்ட் ரீச் ஆகும்போது ட்ரிப் பண்ணி விட்டுட்டு தேவையில்லாத லோடு மட்டும் ட்ரிப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த லோடு தேவைன்னா இன்னொரு நீங்கள் வந்து த்ரூ ஜென்ரேட்டர் மூலிமா கூட ரன் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அது தேவைன்னா இல்லாத பட்சத்தில் பீக் ஹவர்ஸ் முடிஞ்சோடனே அதை வந்து ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டாண்ட் பை எலக்ட்ரிக் ஜென்ரேஷன் எக்யூப்மெண்ட் தேவைப்படும். பீக் லோடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படின்றது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் வந்து ரீலோகேட் பண்ணலாம் மெயின் லோடு இருக்கிற இடத்துல. ஓகேங்களா, அதுவும் பண்ணாலும் உங்களுக்கு சேவிங் தேவையில்லாத லாஸ் குறையும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாப்ஸ்லாம் வந்து ஆப்டிமல் செட்டிங்கில் வைக்கணும்.
அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நீ சுவிட்ச் ஆஃபும் பண்ணலாம், தேவையில்லாத சும்மா நோ லோடில் தேவையில்லாமல் ரன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆன் சைட் எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷன் ஆர் கோ ஜென்ரேஷன், இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷன் இதெல்லாம் தேவைப்படுமோ, அதெல்லாம் ரினியூவல் எனர்ஜியோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன், எக்ஸஸாக பவர் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிரிண்டுக்கு வந்து எக்ஸஸாக இருந்தால் தான் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி எலக்ட்ரிக் மீட்டர் வந்து நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் சைடு, அப்போ தான் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்போ தான் மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எதெல்லாம் தேவையில்லாத லோடு அதெல்லாம் நைட்டில் வந்து நீங்கள் குறைக்க சொல்லிட்டு அது ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ஸு, பிரிண்டர்ஸு, காப்பியர்ஸ் இதெல்லாம் தேவையில்லாத லோடெல்லாம் நைட்டில் ஆஃப் பண்ண சொல்லலாம் எல்லாருக்கும் சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் இன் மோட்டார். மோட்டரில் என்னென்ன பவர் சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்லி சைஸ் டு தி லோட் ஃபார் ஆப்டிமல் எஃபிஷியன்சி. தேவைக்கான லோடுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி தான் நீங்கள் வந்து மோட்டர் இருக்கணும், தேவையில்லாத அடிஷ்னல் ஹையர் கெப்பாசிட்டி போடக்கூடாது. ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற மோட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். புது மோட்டருக்கு போகும்போது பழசு விட்டுருங்க, பழசு மாற்றும் போது அட்லீஸ்ட் புது மோட்டர் போடும்போது ஹையர் எஃபிஷியன்சியில் மோட்டர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5% ஹையராக இருக்கும் கண்டிப்பாக பழைய மோட்டரோட. ஸோ அது உங்களுக்கு சேவிங் தான். ஸோ அதனால் யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ் எக்கனாமிக்கல், அது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் அப்படின்றாங்க. அது இல்லாமல் யூஸ் சின்க்ரனஸ் மோட்டர்ஸ் டு இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர். சின்க்ரனஸ் மோட்டர் கூட எங்கெல்லாம் ஃபேக்டரிலாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் அலைன்மெண்ட்லாம் பக்காவாக வந்தாவே தேவையில்லாத லாஸஸ், அந்த கப்ளிங்லாம் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பக்காவாக இருக்கணும். அப்புறம் வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கணும். மோட்டருக்கும் வந்து வென்டிலேஷன் தேவைப்படுது. ஏன்னா எவ்ரி 10 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் இன் மோட்டர் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஓவர் ரெக்கமெண்டட் பீக் த மோட்டர் லைஃப் இஸ் எஸ்டிமேட் டு பி ஆஃப். ஸோ எவ்ரி 10 டிகிரி இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஆப்ரேட்டிங் மோட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு வச்சிங்களேன், அந்த மோட்டரோட லைஃப் வந்து பாதியாக குறைஞ்சிடும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அதுவும் இல்லாமல் அண்டர் வோல்டேஜ் எதாவது இருக்கா, ஓவர் வோல்டேஜ் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணணும். பேலன்ஸாக இருக்கா 3 ஃபேஸ் சப்ளை. ஸோ ஒரு ஃபேஸில் அதிகமாக லோடும் ஒரு ஃபேஸில் அதுவும் செக் பண்ணணும் நீங்கள். ஸோ இன்கமிங்கில் பேலன்ஸாக இருக்கான்னு நீங்கள் 3 ஃபேஸ்லையும் கரண்ட் செக் பண்ணிங்கனாவே இன்பேலன்ஸ் லோடு இருந்தால் மாற்றி ஷிஃப்ட் பண்ணிங்க, லோடெல்லாம் வேறு ஃபேஸுக்கு மாற்றி கரெக்டாக பேலன்ஸாக எடுத்துன்னு வந்துடுங்க. ஏன்னா இந்த இம்பேலன்ஸ் லோடு வந்து 3 to 5% வந்து ரெடியூஸ் ஆகும் மோட்டரோட பவர், இன்புட் பவர். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் எஃபிஷியன்சி ரிஸ்டோரேஷன் ஆஃப்டர் மோட்டர் ரிவைண்டிங், இது ரொம்ப முக்கியங்க. அதாவது மோட்டர் வந்து ஒன்ஸ் ஃபால்ட்டாக வைண்டிங் பல காரணத்தால் போயிடுது. ஸோ அந்த வைண்டிங் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க நிறைய பேர். அந்த வைண்டிங் கரெக்டாக பண்ணி போட்டால் தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு எஃபிஷியன்சி நிறைய பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ ரீவைண்டிங் ரொம்ப முக்கியம். சரி, அது இல்லாமல் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்ன எடுத்துன்னு வரலாம் மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர்ஸ் கேன் பி யூஸ் அட் ஹை எஃபிஷியன்சி யூசிங் பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துன்னு வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னாலே இண்டக்ஷன் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணாவே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ், அட்லீஸ்ட் 6 to 7 டைம்ஸ் சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலாக. 3 to 4 டைம்ஸ் வந்து இனிஷியல் லார்ஜ் கரண்ட் எடுக்கும், ரேட்டட் கரண்ட்டோட அதிகமாக எடுக்கும். ஸோ அப்போ அதுமாதிரி டைமில் நீங்கள் சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் லோ ஹெச்பி மோட்டராக இருந்ததுன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு, டியூவல் ஸ்டார்டரு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயும் மோட்டர் பார்த்தீங்கன்னா எப்போ வேலை செய்யும் நல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்ஸ் பெட்டர் அட் தி ரேட்டட் ஸ்பீட் வென் இட் இஸ் ப்ரொவைடட் இன் ஃபுல் லோடு கொடுக்கணும். ஃபுல் ரேட்டட் ஸ்பீடில் ஒர்க் பண்ணும்போது தான் பெட்டர் எஃபிஷியன்சி கொடுக்கணும். இல்லைனா என்ன ஆகுது, லோட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா தேவையில்லாத லாஸஸ் தான். லோடு கம்மியாக ஒரு ஃபுல் லோட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாமல் பாதி தான் நீங்கள் லோடு கொடுக்குறீங்கன்னா அது லெஸ் எஃபிஷியன்சி தானே, லாஸஸ் தானே அது. அதுமாதிரி டைம்லாம் என்ன பண்ணணும்னா வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் அது வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு குறைச்சிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். ஸோ அடுத்தது முக்கியமாக இந்த சில்லர்ஸ் தான் இன்றைக்கி வந்து மேஜர் கன்சம்ஷன், பவர் கன்சம்ஷன் 30 to 40% வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஐடி பார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்சம்ஷன் ஆகும் சில்லர்ஸ். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்டிமலாக செட் பாயிண்ட் வைக்கணும். சில்லர் செட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சில்லர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்டிமலாக செட் பாயிண்ட் வைக்கிறீங்களான்னு தான் பார்க்கணும். தேவையில்லாமல் வந்து ரொம்ப குறைச்சும் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அது கரெக்டான ஆப்டிமலாக செட் பண்ணிடணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கண்டென்சர் வாட்டர் எவ்வளோ லோவஸ்ட் கண்டென்சர் வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கோ அவ்வளோ நல்லது. அப்படி ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5 டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 20 to 25% வந்து கம்ப்ரஸர் பவர் கன்சம்ஷன் வந்து குறையும். ஸோ அதை வந்து அதுக்காக மாதிரி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ரன் பண்ணணும் கண்டென்சரை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் டெம்பரேச்சரும் அதேமாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்க அவ்வளோ வந்து பவர் கன்சம்ஷன் வந்து சேவ் ஆகும். அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் 20 to 25% சேவ் ஆகும். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் எப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணும், ரெகுலராக வந்து செக் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா 1 mm ஸ்கேல் பில்டப் ஆனால் கூட உள்ள லேயர் பில்டப் ஆனால் கூட கண்டென்சர் டியூப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷன், எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 40% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சில்லரில். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டென்சர் வாட்டர் ஃப்ளோ ரேட்டும் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ ரேட்டும் கண்டிப்பாக ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். தேவையில்லாமல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கரையாகவும் இருக்கக்கூடாது. அது நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃப்ளோ ரேட்லாம். அதை மீறி பார்க்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழைய சில்லர் வச்சு இன்னும் ஓட்டின்னு இருப்பாங்க. ஸோ ஒரு சில்லர் ஓடுற இடத்துல 1.5 சில்லர் ஓட்டின்னு இருப்பாங்க, 2 சில்லர் ஓட்டின்னு இருப்பாங்க. அதுக்கு தேவையில்லாத கம்ப்ரஸர் இதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டு புது ஹை எஃபிஷியன்சி மாடலை தூக்கி போட சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா
முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் நிறைய கிடைக்குது அப்படின்னா ஏர் கூல்டர் எடுத்துக்கிட்டு வாட்டர் கூல் போட்டிங்கன்னா நிறைய எனர்ஜி சேவிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக ஆப்ரேஷனில் இருக்க ஒரு மோட்டர் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பம்ப்ஸ்லாம் ரன் ஆகினே இருக்கும்ல கண்டினியூஸாக, அதுமாரி இடத்துலலாம் வந்து நீங்கள் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டரை போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி கம்ப்ரஸர் ஆயில் வந்து ஓவர் சார்ஜும் பண்ணக்கூடாது, கரெக்டான லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஓவராகவும் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஓவர் சைஸிங்கும் பண்ணக்கூடாது எதுவுமே, எந்த லோடும் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸிங் பண்ணி தேவையில்லாத இது. அதேமாதிரி தேவையில்லாத சில்லரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும், தேவைன்னா மட்டும் தான் ஆன் பண்ணணும், அது கூலிங் டவராக இருக்கட்டும் இல்லை சில்லராக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி ஹெச்ஐசியில் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணி செட் பண்ணிங்கன்னா, அதாவது இங்கே வந்து பில்டிங் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது பக்கவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயங்கரமான எனர்ஜி சேவிங் கிடைக்கும். கரெக்டாக ஆப்டிமலாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், செட் பாயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் கண்டிப்பாக. அதுக்கு தான் எனர்ஜி சில்லர் பிளான்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறேங்க, இருந்ததுன்னா நல்லது, இல்லைனா அது ஆப்டிமைஸ்டாக என்னதான் பாருங்கள், செட் பாயிண்ட்லாம் செட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இப்போ சில்லர் பேலன்சிங் ரொம்ப முக்கியம். அது நார்மலாக இன்ஸ்டால் பண்ணோடனே அது பண்ணுவாங்க, பேலன்சிங் பண்ணியிருக்காங்களா சில்லர் வாட்டர் சிஸ்டம் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஹெச்ஐசி தெர்மோஸ்டாட்டும் ரொம்ப முக்கியங்க, அதை வந்து நிறைய பேர் செக் பண்ண தெர்மோஸ்டாட் கரெக்டாக வேலை செய்தான்றதும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க, ஓகேங்களா. அது அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் வின்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரீ கூலிங் இருக்கணும். சம்மரில் ஃபஸ்ட்டு மார்னிங்கே ப்ரீ கூல் பண்ணி வச்சுக்கணும், ஒரே டைமில் லோடு ஊற்றினா ரொம்ப அதிகமான பவர் கன்சம்ஷன் ஆகும். அதே மாதிரி ப்ரீ ஹீட்டிங்கும் பண்ணணும் வின்டரில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சில்லர் பண்ணிட்டு பிறகு நீங்கள் சில்லர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு ரெகுலராக பண்ணுங்க. அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி ஒன்ஸாவது பண்ணணும், இல்லை ஆஃப் இயர்லி ஒன்ஸாவது பண்ணிவிட்டு அது கரெக்டாக அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் சிஸ்டத்தை. இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் வந்து அது ஒரு ப்ரோக்ராமே போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அச்சீவ் பண்ண முடியும் நினச்சதை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பில்டிங்ஸ்லேயும் சில இதெல்லாம் தேவையில்லாத எனர்ஜி லாஸ் ஆகினு இருக்குங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீர் கிராக்லாம் இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், சின்ன சின்ன கேப் இருக்கும், அங்கெல்லாம் கரெக்டாக சீலண்ட் போட்டு எல்லாத்தையும் விண்டோஸ் சைடெல்லாம் இது இருக்கும், நிறைய கேப்ஸ் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக சீலண்ட் இருக்கான்னு பார்த்துங்க. தேவையில்லாத லீக்கேஜஸ் இருக்கக்கூடாது எங்கேயும். அதேமாதிரி இன்சுலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே பக்காவாக பார்த்துட்டிங்கனாவே அது ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க பில்டிங்கில். அது நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் நியூ தெர்மல் டோர்ஸ்லாம் இருக்குது, தெர்மல் விண்டோஸு, அப்புறம் ரூஃபிங் இன்சுலேஷன்லாம் செக் பண்ணணும், எவ்வளோ இன்சுலேஷன் இருக்குது. அது இல்லாமல் தேவையில்லாத ஹீட் போகும், மேலே வந்து டெரஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ லீக்கேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது தர அதெல்லாம் அது டெக் அண்டர் டெக் இன்சுலேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள். ஸோ கிளாஸும் அதே மாதிரி சிங்கிள் பேன் கிளாஸ்லாம் இந்த தூக்கிட்டு இன்சுலேட்டிங் கிளாஸ் போடணும். எங்கெல்லாம் வந்து விசிபிலிட்டி இஸ் நாட் ரெக்கார்ட் பட் லைட் இஸ் ரெக்கார்ட் அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்டீரியர் விண்டோஸ் வித் இன்சுலேட்டட் கிளாஸ் பிளாக் போடலாம். லேண்ட்ஸ்கேப்பிங்கும் அதே மாதிரி நல்லா எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது வந்து இன்னும் காற்றோட்டம் நல்லாயிருக்கும், அட்மாஸ்பியரிக்கு நல்லாயிருக்கும். லேண்ட்ஸ்கேப்பிங்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ்லாம் எடுத்துன்னு வரணும். லெஃப்ட் லாபி ஏரியாஸ், கர்டைன்ஸ், இங்கே ஃபுட் கோர்ட் ஏரியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ்லாம் போட்டால் நல்லது. தேவையில்லாத உள்ள ஏசி ஓடின்னு இருக்கும், ஆனால் தேவையில்லாத ஓப்பனிங்லாம் நிறைய கிடக்கும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக் டோர்ஸு, ஏர் கர்டைன்ஸ், ஸ்ட்ரிப் டோர்ஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம். எங்கெல்லாம் ஹை டிராஃபிக் பேசேஜ் இருக்கோ பிட்வீன் கண்டிஷன் அண்ட் நான் கண்டிஷன் ஸ்பேஸு அங்கெல்லாம் இது யூஸ் பண்ணணும். முக்கியமாக இந்த யூஸ் செல்ஃப் க்ளோசிங் டோர்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அது முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். இதில் ஹவுஸ் கீப்பிங்கும் ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுது. ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கிடைக்கலனா கூட நீங்கள் அதுக்கான டீம் உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணி எல்லா லைட்டிங்கும் க்ளீன் பண்ண, டஸ்ட் அக்குமுலேட் ஆகிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் தான் அது எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸும் கரெக்டாக எவ்ரி எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு பிபிஎம் ஷெடியூல் போட்டுட்டு பக்காவாக பிபிஎம் பண்ணிங்கனாவே பாதி வேலை முடிஞ்சுதுங்க. அப்போயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், தேவையில்லாத லாஸ் ஆகத்தெல்லாம் முதல்லே தவிர்த்துடலாம், பிரேக் டவுன் ஆகிறது முதல்லே தவிர்த்துடலாம். ஸோ ஏகப்பட்ட இது வந்து சேவ் பண்ணோன்னா மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இன்டர்வியூவில் கேட்க வேண்டிய பாயிண்ட்டு. இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபர்தராக உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டும் இதை போடலாமான்னு பார்க்குறேன். உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் பார்ட்டும் இதில் இன்னும் நிறைய எனர்ஜி சேவிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, இன்னும் டெப்த்தாக போகலாம். அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூட பெல் நோட்டிஃபிகேஷனும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.